அண்ணா இல்ல மறுபடியும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடாது. என்னன்னு தான் கூப்பிடுறதா? கைய விடு அண்ணான்னு தப்பா? அடிங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், அடிங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், அடிங்க அப்பனை பார்த்தாலும் பயம், அடிங்க ஒன்னனை பார்த்தாலும் பயம். எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பலம்? தெரு தெருவால இறந்தி செருப்பாக இறந்தி, தெரு தெருவால இறந்தி செருப்பாக இறந்தி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? அடி கோயிலுக்கு வர சொன்னியே தந்தனே, குடும்பத்தை தர சொன்னியே தந்தனே, புருஷனை நான் நினைச்சேன் அப்புறம் என்ன பூசாரி ஆக்கி விட்டியே. புல்லட்டுல வர சொன்னியே தந்தனே, கைய விட்டு ஓக்க சொன்னியே. அண்ணா தப்பு தப்பா பேசுனா அந்த மாதிரி எந்த புண்டவன் கேட்டு போடுவான் அம்மா. சின்ன ராசாவே சின்ன வேணாங்கிறோம்ல, சின்ன வேணா கருமா ஒரு பாட்டு வேணாம். சின்னரா வேணாயா கருமான்றோம். சின்னரா ஐயோ வேணாயாங்கிறோம்ல. ஜனமெல்லாம் சங்கடப்படுறாங்க. என்ன சங்கடப்படுறாங்க? சின்னரா நீ பாடுறத பார்த்து எல்லாம் தூங்குறாங்க. கருமாந்தம் நான் பாடுற பாட்டை கேட்டு தூங்குறாங்களா? அவங்க உட்காந்து ஊரு, அவங்க இடம், அவங்க தூங்குவாங்க, வேண்டுதல் வச்சிருப்பாங்க. இப்படி மாரியா கோயிலுக்கு கூத்து விட்டா நான் வந்து சோத்த காடி எடுத்தவங்கன்னு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அவங்க போய் நான் எழுப்பிட்டா அவங்க என்னங்கிறாங்க, புண்டவா எனக்கு அப்படின்னு போக மாட்டேன், போடா கோமாளி அப்படிங்கிறாங்க. பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையாம் பழமொழிக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர் ஒன்றாக சேர்ந்து கெடுவரும் கிடையாது, பிரிந்து வாழ்வோரும் கிடையாதாம் என்ற பழமொழிக்கிறாங்க. ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேர் ஒன்றாக சேர்ந்து நமக்காக ஒரு நாடகத்தை வச்சிருக்காங்க. ஆமா, என்ன இன்று வைத்துள்ள நாடகம் அன்பா? நாடகத்தை வைத்து அனைத்து நல்ல உள்ளங்களும் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நம்மளுடைய ரசிக பொதுமக்களும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடப்பால் கலந்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருப்பதி திருவண்ணாமலை கோபுரமானது எப்படி நாளுக்கு நாளாக மேலுக்கு மேலாக ஓங்கி வளர்கிறதோ அது போல உங்களுடைய குடும்பமானது வளர வேண்டும் என்று சொல்லி எங்களது கலைக்குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நான் வெளியே வந்தவுடனே அருமை அண்ணனாக வழங்கப்பட்ட சின்னத்துறை சேகர் சின்னத்துறையா குமார், அருமை அண்ணனாக வழங்கப்பட்ட சின்னத்துறை அண்ணா அவர்களும் குமார் ஐயா அவர்கள் சொத்துல காஞ்சானம் 20 ரூபாய் அளித்துள்ளார். அவர் குடும்பமானது பட்டி பெருகி பால்பானை பொங்கி குட்டி பெருகி குடப்பால் கறந்து எலுமிச்சக்கணிக்கு எப்படி எதிர்கணி இல்லாமல் போகிறதோ அது போல அவருடைய குடும்பமானது என்றும் சுகம் பெற்று வாழ எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஐயா அவர்கள் சொத்து 10 ரூபாய். பேரு ஐயா என்ன பேரு? என்ன பேரு? எல்லையா? எல்லன் அருமை ஐயாவாக வழங்கப்பட்ட எல்லன் ஐயா அவர்கள் சொத்து காஞ்சாலும் 10 ரூபாய் அளித்துள்ளார். அவர் குடும்பமானது எள்ளுக்காய் முள்ளு முறியாம என்றும் சுகம் பெற்று வாழ கலைக்குழு சார்பாக முத்தான முதற்கண் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். அப்படியாக அண்ணானு கூப்பிட்டா என்னத்தான் வந்துச்சா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா. அது மட்டும் வேணாண்ணா, சத்தியமா பாடி பாடுது எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு நீ கம்முன்னு அண்ணா பாடனால இன்னொரு வேலையில சும்மா தலார்னு செக்க செவேன் தக்காளி பழமாட்டம் துணி விடு இவ்வளவு அழகா வந்திருக்கிறேன். நான் யாரு? என்ன? நான் யார் விட்டு பாப்பா? நாங்கள் யாரு? உங்க பேரு? பாரு